ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் டிஎன்பிஎஸ் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன். நாம் இப்போ பார்த்துட்ருக்கிறது 6ஆம் வகுப்பு 2ஆம் பருவத்தில் இயல் 3. இந்த இயல் 3 முழுவதுமே தமிழர்கள் செய்த வணிகம் பற்றியும் வணிகத்தின் மூலம் ஏற்பட்ட வளர்ச்சி பற்றியும் மேலும் வணிகம் செய்வது மூலமாக என்னென்ன முன்னேற்றம்லாம் அடையலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிற போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இலக்கணத்தில் புதிய சுட்டெழுத்துக்கள் மற்றும் வினா எழுத்துக்கள் பற்றி பார்க்க போகிறோம். இயல் 3ல் முதல் பகுதியாக நானிலம் படைத்தவன் அப்படின்ற கவிதை தொகுப்பு பார்க்க போகிறோம். இந்த கவிதை தொகுப்பு புதியதொரு விதி செய்வோம் அப்படின்ற நூலில் இடம்பெற்றிருக்கு. இந்த நூலை எழுதியவர் முடியரசன். அவரை பற்றி ஒரு சில விஷயங்கள் பார்த்துடலாம். முடியரசனின் இயற்பெயர் துரைராசு. பூங்கொடி, வீரகாவியம், காவியப்பாவை முதலான நூல்களை எழுதியிருக்காரு. திராவிட நாட்டின் வானம்பாடி அப்படின்று பாராட்ட பெற்றிருக்காரு. இந்த கவிதை தொகுப்பில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, அதாவது தமிழர்கள் முதலில் கல்லும் முள்ளுமாக கிடந்த இடங்களை எல்லாம் திருத்தி உழவு செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தான் வாழக்கூடிய பகுதியை ஊர், நகரம், நாடு அப்படின்று பிரித்து வாழ கற்றுருக்காங்க. அதோடு மட்டும் இல்லாமல் முல்லை, மருதம், குறிஞ்சி, நெய்தல் என நிலங்களையுமே 4 வகையாக பிரித்து அதில் உழவு செய்து முன்னேற்றம் கண்டவங்க நம்மளுடைய தமிழர்கள். அப்பேற்பட்ட பழந்தமிழன் எதை பற்றியுமே பயப்படாமல் கடல் கடந்து பயணம் செய்ய ஆரம்பித்ததோடு மட்டும் இல்லாமல் கடல் கடந்து போர்களும் செஞ்சு பனி சூழ்ந்த இமயமலையில் கூட தன்னோட கொடியை நட்டிருக்காங்க. மேலும் ஆழ்கடலில் மூழ்கி முத்தெடுக்கிறதுலேருந்து ஏலம், மிளகு முதலான பொருள்களை எல்லாம் கப்பலில் ஏற்றி கண்டம் விட்டு கண்டம் வணிகம் செய்த முறையை பற்றியும் இந்த கவிதை தொகுப்பில் சொல்லியிருப்பாங்க. எதுக்குமே அஞ்சாமல் வணிகம் செய்த நம்மளுடைய தமிழ் மக்கள் அவங்களுடைய மூத்தவர்கள் கூறிய விஷயங்களுக்காக மட்டும் அஞ்சிருக்காங்க. அதாவது தீமை செய்யக்கூடாது அப்படின்ற விஷயத்தில் ரொம்ப உறுதியாக இருந்து வணிகத்தை மிக சீரான முறையில் செய்திருக்காங்க. இந்த நானிலம் படைத்தவன் கவிதை தொகுப்பில் சில சொல்லும் பொருளும் மட்டும் பார்த்துடலாம். மல்லெடுத்த, வலிமை பெற்ற, சமர், போர், நல்கும், தரும், களனி, வயல், மரம், வீரம், எக்களிப்பு, பெருமகிழ்ச்சி, களம், கப்பல், ஆழி, கடல். அதே மாதிரி இந்த கவிதை தொகுப்போட பகுதியில் வெள்ளிப்பனையில் மீது உலாவுவோம், அடி மேலை கடல் முழுவதும் கப்பல் விடுவோம் அப்படின்னு பாரதியார் கவிதை தொகுப்பும் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இயல் 3ல் கடலோடு விளையாடு அப்படின்ற கவிதை தொகுப்பு கொடுத்துருக்காங்க. இந்த கவிதை தொகுப்பில் மீனவர்களுடைய வாழ்க்கை முறையை பற்றி தான் சொல்லியிருப்பாங்க. இதுவும் வாய்மொழி இலக்கியத்தில் தான் வந்திருக்கு. அதாவது ஏற்றப்பாட்டு, ஓடப்பாட்டு முதலான தொழில் பாடல்களும் விளையாட்டு பாடல்கள், தாலாட்டு பாடல்கள் இது எல்லாமே நாட்டுப்புற பாடல்களில் தான் அடங்கும். ஸோ இதுவும் ஏற்றப்பாட்டோடு சேர்ந்தது தான். ஸோ இந்த பாடலின் ஆசிரியர் சு. சக்திவேல். இந்த பாடல் நாட்டுப்புற இயல் ஆய்வு அப்படின்ற நூலில் இடம்பெற்றிருக்கு. இந்த பாடலில் நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய முக்கியமான விஷயம் நெய்தல் திணை. இவங்களுடைய நிலம் கடலும் கடல் சார்ந்த இடமும். இந்த மக்களை எப்படி கூப்பிடுவாங்க அப்படின்னா பரதவர், பரத்தியர். இவங்களுடைய முக்கியமான தொழிலே மீன் பிடிக்கிறது, உப்பு விளைவிக்கிறது. பூ அப்படின்னு பார்த்திங்கன்னா தாளம்பூ. ஸோ இந்த நெய்தல் திணை பற்றி இந்த பாடல் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அடுத்ததாக இயல் 3ல் வளரும் வணிகம் பற்றி பார்க்க போகிறோம். இந்த பாடத்தில் முக்கியமான விஷயம் அப்படின்னா ஆரம்ப காலத்தில் பண்டமாற்று முறை தான் நடந்திருக்கு. எல்லா பொருள்களையுமே ஒருத்தர்னாலேயே உற்பத்தி செஞ்சுக்க முடியாது. ஒரு பொருளை கொடுத்து இன்னொரு பொருளை வாங்கியிருக்காங்க. இதை தான் பண்டமாற்று முறை அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்கு. வணிகம் தரைவழி வணிகம், நீர்வழி வணிகம் அப்படின்னு 2 வகையாக பிரிக்கலாம். அதே மாதிரி வணிகர்கள் எல்லாரும் ஒரு குழுவாக சேர்றாங்க. இந்த குழுவுக்கு என்ன பேர் அப்படின்னா வணிகச்சாத்து அப்படின்னு அழைச்சிருக்காங்க. அடுத்ததாக நீர் வழியாக வணிகம் செய்யும்போது கப்பல்கள் நின்று போகக்கூடிய இடங்களை துறைமுகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த துறைமுகத்துக்கு பட்டினம் மற்றும் பாக்கம் அப்படின்ற பெயர். இப்போது தமிழ்நாட்டின் தலைச்சிறந்த துறைமுகமாக இருக்கிறது பூம்புகார். வணிகத்தை தனிநபர் வணிகம், நிறுவன வணிகம் அப்படின்னும் பிரித்து கூறலாம். ஸோ தனிநபர் வணிகம் அப்படின்றது ஒரே ஒரு ஆள் மட்டும் எடுத்து நடத்தக்கூடியது. நிறுவன வணிகம் அப்படின்றது ஒன்றுக்கு மேற்பட்டவங்க இணைஞ்சு முதலீடு செஞ்சு நடத்துகிறது தான் நிறுவன வணிகம். அதே மாதிரி பழங்காலத்தில் தமிழ்நாட்டிலிருந்து தேக்கு, மயில் தொகை, அரிசி, சந்தனம், இஞ்சி, மிளகு முதலான பொருள்கள் எல்லாம் ஏற்றுமதி செஞ்சுருக்காங்க. சீனாவிலிருந்து கண்ணாடி, கற்பூரம், பட்டு முதலான பொருள்களை இறக்குமதி செஞ்சுருக்காங்க. அரேபியாவிலிருந்து குதிரைகள் கூட வாங்கப்பட்டிருக்கு. வணிகத்தில் எந்த அளவுக்கு நேர்மையாக இருந்தாங்க அப்படின்னா நம் தமிழக வணிகர்கள் எப்பொழுதும் அளவீடுகளில் குறையில்லாமல் வணிகம் செஞ்சுருக்காங்க. அதை பற்றி திருக்குறளில் சொல்லியிருப்பாங்க. வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தமப்போல் செய்யின். அதே மாதிரி நடுவு நின்ற நன்னெஞ்சினோர் அப்படின்ட்டு பட்டினப்பாளையில் பாராட்டி சொல்லியிருக்காங்க. அளவுகளில் நேர்மையை கையாளுற முறைக்காக இந்த பாராட்டுதலை அவங்களுக்கு வழங்கியிருப்பாங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற பகுதி இயல் 3ல் உழைப்பே மூலதனம்ன்ற கதைப்பகுதி. இந்த கதைப்பகுதியில்
பாடுபட்டு தேடிய பணத்தை எப்போவுமே புதைச்சி வைக்காதீங்க அப்படின்ற ஔவையார் கருத்துப்படி இந்த கதை அமைஞ்சிருக்கும். ஒரு தகப்பனார் தன்னுடைய 3 பிள்ளைகளுக்கு தன்னுடைய பணத்தை பிரித்து கொடுத்துட்டு போகிறாரு. அதில் 2 பிள்ளைகள் எப்படி உழைப்பின் மூலமாக முன்னேற்றம் அடைகிறாங்க அப்படின்றதையும், 3வது பிள்ளை அந்த பணத்தை அப்படியே வைக்கிறது மூலமாக அது எப்படி பயன்பெறாமல் போகுது அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. அடுத்ததாக இலக்கண பகுதியில் சுட்டெழுத்துக்கள் மற்றும் வினா எழுத்துக்கள் பார்க்க போகிறோம். சுட்டெழுத்துக்கள் அப்படின்றது எந்த ஒரு பொருளையும் சுட்டி காமிக்கிறதுக்கு நம்ம அவன், இவள், அங்கு, இங்கு அப்படி தான் சொல்லுவோம். ஸோ இது எல்லாத்துக்குமே முதல் எழுத்தாக இருக்கிறது ஆ, ஈ மட்டும்தான். அதனால தான் இதை சுட்டெழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த சுட்டெழுத்துக்களை அகச்சுட்டு புறச்சுட்டு அப்படின்னு 2 வகையாக பிரிச்சிருக்காங்க. அகச்சுட்டு அப்படின்னா இவன், அவன், அது, இது. இதில் உள்ள ஆ, ஈயை எடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கு பொருள் படாமல் இருக்கும். மீதமுள்ள எழுத்துக்கள் பொருள் தராது. இதை அகச்சுட்டு அப்படின்றாங்க. அதாவது உள்ளக்கையே இருந்து பொருள் தரது அகச்சுட்டு. இந்த புறச்சுட்டுக்கான வார்த்தைகளை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவ்வானம், இம்மலை, இந்நூல். இதில் ஆ, ஈயை எடுத்தால் கூட மலை, வானம், நூல் இதெல்லாமே பொருள்படும். ஸோ வெளிப்புறமாக இருந்தும் பொருள் தரக்கூடியதுனால இதை புறச்சுட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்மை சுட்டு அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய பொருள்களை மட்டும் சுட்டி காட்டுறது அண்மை சுட்டு. இது, இங்கே, இவை இதெல்லாமே அண்மை சுட்டு. சேமை சுட்டு அப்படின்னா தூரமாக இருக்கிறது அதை சுட்டி காட்டுறதுனால அது சேமை சுட்டு. அங்கே, அங்கே, அவள், அவர், அது அப்படின்னு தூரத்தில் உள்ள பொருள்களை சுட்டி காட்டுறதுனால சேமை சுட்டு. அதோட முதல் எழுத்து ஆ. ஸோ அண்மை சுட்டோட முதல் எழுத்து ஈ, சேமை சுட்டோட முதல் எழுத்து ஆ. அதுக்கடுத்தபடியாக லாஸ்ட்டாக சுட்டு திரிபு பார்க்க போகிறோம். சுட்டு திரிபுனா என்ன அப்படின்னு பார்த்தா அம்மரம், இவ்வீடு இந்த மாதிரி புறச்சுட்டுகள் நமக்கு தெரியும். இந்த புறச்சுட்டுகளில் உள்ள ஆ, ஈ இந்த மாதிரியான சுட்டெழுத்துக்கள் மாற்றம் பெற்று அந்த, இந்த அப்படின்னு மாறிடுது. அதனால இது மாறி பொருள் தர்றதுனால சுட்டு திரிபு அப்படின்னு பெயர் பெற்றிருக்கு. ஆ, ஈ ஆகிய சுட்டெழுத்துக்கள் அந்த, இந்த என திரிந்து சுட்டு பொருளை தருவதனால சுட்டு திரிபு அப்படின்னு பொருள் பெற்றிருக்கு. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வினா எழுத்துக்கள். வினா எழுத்துக்கள் அப்படின்னா கேள்வி எழுப்பக்கூடிய எல்லா வார்த்தைகளுடைய முதல் எழுத்துக்கள் தான் வினா எழுத்துக்கள்னு அழைக்கப்படுது. வினா எழுத்துக்களையும் அகவினா, புறவினா என 2 வகைப்படுத்தலாம். அகச்சுட்டு மாதிரியே அகவினாவில் உள்ள முதல் எழுத்தை எடுத்ததுக்கப்புறம் பொருள் தராமல் இருக்கிறது அகவினா. புறவினான்றது அதே மாதிரி தான். புறவினாவில் உள்ள முதல் எழுத்தை எடுத்ததுக்கப்புறமும் பொருள் தந்தால் அது புறவினா. இந்த லெசனில் நம்ம முக்கியமான குறிப்புகளை மட்டும் பார்த்தாச்சு. இதுக்கு மேலே வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.